ஹாய்டா அன்யங்கசையோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரமோட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் வித் ஏஜ் கேப் 7 years. ஓகேங்களா? இதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா ஆரமோட பர்த்டே நாளைக்கு. ஸோ நான் ஐம் வெரி ஹாப்பி. நான் நைட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ஜேகேவோட பர்த்டேக்குமே ரெக்கார்ட் பண்ணேன்டா. பட் ஆனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. நான் கண்டிப்பாக அதையுமே வந்து இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிடுறேன். சாரி ஃபார் தட். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்க்கு விஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நான் விஷ் பண்ணுறது அவருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் ஹாப்பினஸ்க்காகவும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பியஸ்ட் ஹாப்பி பர்த்டே மை லவ். இதே மாதிரி நல்லா சிரிச்சிட்டு ஹாப்பியான உங்களோட டிம்பிள் ஸ்மைலை எங்களுக்கு எப்போவுமே தாங்க. ஸோ அது எங்களோட பூஸ்டப் அண்ட் எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் உங்களோட மோட்டிவேஷன் தான் எங்களோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இதே மாதிரி எங்களை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருங்க ஆரம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவோட சின்ன இன்ட்ரோ இருக்குது. நீங்கள் காலேஜ் 3rd year படிக்கிறீங்க. உங்களுக்கு ஏஜ் வந்து 20. ஆரம்க்கு ஏஜ் வந்து 27. ஓகேங்களா? ஆரம் வந்து உங்களோட ப்ரொஃபஸர். நீங்கள் வந்து அவரோட ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? நீங்கள் அண்ட் ஆரமோட அத்தை பொண்ணும் கூட. ஓகேங்களா? ஸோ வாங்க அப்படியே எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே மேரேஜ் வந்து நடந்துகிட்ருக்கு. மணமேடையில் வந்து ஆரம் உட்காந்துட்ருக்காரு. ஐயர் வந்து மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்துட்டு டக்குன்னு பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. அந்த போகிறோம் ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் போகிறாங்க, ஒரு 2-3 பேர். ஸோ போயிட்டு பார்க்குறாங்க, அந்த பொண்ணு வந்து ரூமில் எங்கேயுமே இல்லை. சுற்றி முற்றி தேடுறாங்க. ரியா 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 ரெஸ்ட் ரூமில் இருக்கியா? பால்கனியில் இருக்கியா? எங்கே போன? எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பதட்டமாகுது. உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுமே வேகமாக அடித்து பிடிச்சி மேலே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா ரியா எங்கேயுமே இல்லை. சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. மண்டபம் ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே காணோம். அப்படியே கீழே ஜன்னல் வழியில் ஓப்பன் ஆகி அந்த ஜன்னல்லேருந்து 2 சாரியை வந்து நாட் போட்ட மாதிரி அப்படி கீழே தொங்கிட்டுருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது ரியா வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து அவங்களுக்கு செம்ம ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த பதட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க டக்குன்னு வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி, எங்கே ரியாவை காணுங்க, பார்த்தா ரியா எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, கொஞ்சம் மேலே வாங்க. அந்த வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு போகிறாங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு எல்லோரும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து ரியா இல்லை. எல்லாருக்கும் ரியலைஸ் ஆகிடுச்சு அந்த பொண்ணு வந்து அந்த மண்டபத்தை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆரமோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்டபனாக நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? எங்கே போனாங்க உங்கள் பொண்ணு? எங்களை மன்னிச்சிடுங்க, எங்கள் பொண்ணு ஓடி போயிட்டா, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நாங்கள் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள் காலில் வேணால் விழுகிறேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழுகிறாங்க. ஆரமோட அப்பா வந்துட்டு அவங்கள பிடிச்சிட்டு, நீங்கள் அழுது என்னங்க பிரயோஜனம்? உங்கள் பொண்ணு பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விடுங்க, போனது போயிட்டா, இனி என்ன பண்ண முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஆரம் வந்து அப்படி ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு ஆரம் கிட்ட போயிட்டு, ஆரம் என்னை மன்னிச்சிடுப்பா, எங்களை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுப்பா, எங்கள் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு தெரியல. ஆண்டி நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? பரவாயில்ல விடுங்க ஆண்டி. இல்லைப்பா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. ஆரம் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்படி சைலண்டாக தான் நிற்கிறாரு. ஏன்னா ஆரம்க்கு வந்து இது ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ். அவருக்கு சுத்தமாக இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொன்னனால மட்டும்தான் மேரேஜுக்கு ஓகே சொன்னார்.
ஆக்சுவலி இது வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு தான் வந்து ரியா. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஆரம்பும் ஓகே சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து அந்த பொண்ணு இப்படி பண்ணும் அப்படிலாம் நினைக்கல. ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு ஆரம்புக்கும் புரியல. ஏன்னா ஆரம் கிட்ட வந்து லாஸ்ட் 1 மந்த்தா வந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பா. அதனாலேயே ஆரம்புக்கு வந்து என்ன என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நின்னுட்டுருக்காரு. நீங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உங்க அப்பா, அம்மா எல்லாம் அப்படியே நின்னுட்டுருக்கீங்க ஓரமா. என்ன நடக்குதுன்னே உங்க அப்பாவுக்கும் புரியல, உங்க அம்மாவுக்கும் புரியல. அப்படியே சைலண்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க. வேகமா ஆரமோட அம்மா வந்து அழுதுட்டு, "அண்ணே, எனக்கு இப்போ உன்னை விட்டா வேற வழி இல்லைண்ணே. எனக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுண்ணே. தயவு செஞ்சு ஒயண்ணே எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுண்ணே." "அம்மா நீ என்னம்மா?" "அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என்ன தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் பண்ணுண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகுறாங்க. "ஏம்மா நீ கால்லலாம் விழுகுற? நீ எந்திரிம்மா, ஃபஸ்ட்டு எந்திரி. ஒயன் நான் ஒயன்கிட்ட பேசுகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போகிறாங்க. ஸோ உங்கள அப்படி தர தரன்னு ரூமில் வந்து இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஆக்சுவலி ஒரே பொண்ணு தான் உங்க அப்பாவுக்கு. ஸோ அதனால் இழுத்துட்டு போகிறாங்க. ரூமில் வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. "அப்பா என்னப்பா நடக்குதுங்க? நீங்கள் ஏன்ப்பா இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறீங்க? என்னாலாம் ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவர் என்னதான் என் அத்தை பையனாக இருந்தாலும் அவர் என்னோட ப்ரொஃபஸர்ப்பா. என்னால் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, "ஏம்மா தயவு செஞ்சுடா இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுடா. தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்களுக்காக பண்ணுமா." அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, "அயன் உனக்கு இந்த அப்பா எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும்னு தோணலையாம்மா?" "ஐயோ அப்பா அப்படி இல்லைப்பா." "அப்புறம் என்னடா?" "நான் சொல்கிறேன், ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்கோடா. எனக்காக பண்ணிக்கோ. உன்னை நல்லா பார்த்துப்பாரு." "அப்பா அது வந்து எனக்கு தெரியும் நீ வேற ஒரு பையனை விரும்புகிறேன்னு. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. உன் அத்தை இது நாள் வரைக்கும் இப்படி அழுது நான் பார்த்ததில்ல. அண்ட் அவள் சின்னதுலேருந்து அவளுக்கு கேட்டதெல்லாம் கிடச்சிருக்கு. அதனாலேயே என்னமோ எங்கள் வீட்டில் செல்லமாக வளர்ந்தா. அதே மாதிரி அவள் இப்போ ஒன்று கேட்குறா. அவள் ஒன்று இழந்துட்டா. உன்னையே கேட்குறா. எனக்காக வச்சு மேரேஜ் பண்ணிக்கோடாமா." "அப்பா அது வந்து நான் பேசி புரிய வைக்கிறேன் ஜெய்கிட்ட. நீ ஆரம்ப மேரேஜ் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எதுவுமே பேச முடியல. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை அப்படியே ராணி மாதிரி தங்கத்தட்டில் தாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை காலில் பிடிச்சி கெஞ்சாத குறையாக கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் நீங்களும் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுறீங்க. உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சு அப்படியே மாலைலாம் போடுறாங்க. போட்டுட்டு தாலியும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆரம் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசல. அப்படியே அழுத வண்ணமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஆரம் வந்து உங்களோட கழுத்தில் வந்து தாலி கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனோடனே உங்கள் அம்மா வந்துட்டு, "ஒயன் உனக்கு இந்த லைஃப்பை எப்படி லீட் பண்ணணுன்னு கூட உனக்கு தெரியாது. நாங்கள் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இருந்தாலும் உன் லைஃபுக்கு இதுதான் கரெக்டுன்னு எங்களுக்கு தோணுச்சு. அட் தி சேம் டைம் நீ ஆரம் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ எல்லாம் புரிஞ்சுப்ப. நாள் போக போக எல்லாம் சரியாயிடும்." அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பேசல. உங்கள் அம்மாவை அப்படியே அழுகுற மாதிரி பார்க்குறீங்க. அவங்க உங்களை ஹக் பண்ணிவிட்டு, "தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோம்மா. அம்மா ஆனால் ஜேகே நாங்கள் ஜேகிட்ட புரிய வைக்கிறோம்." அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு, "சரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க வெளியே. ஸோ வெளியே போனால் உங்கள் அத்தை வந்துட்டு சம் ஸ்பிரிச்சுவல்ஸ் எல்லாம் அங்கே பண்ணணும் அப்படிங்கிறனால உங்கள் அத்தை, மாமா, ஆரம் எல்லாம் நிற்கிறாங்க. நீங்களும் ஆரமும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு காரில் ஏறி போயிடுறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஆரமோட வீடுமே வந்துடுச்சு. நீங்கள் இறங்குறீங்க. ஆரமோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. உங்கள் அத்தை வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே வந்து ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. "நிலவு வாசப்படியில் நெல் இருக்குமா, அதை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு வாம்மா." "சரித்த." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தட்டி விட்டுட்டு உள்ளே போகிறீங்க.
உள்ளே போனோடனே ஆரமோட அம்மா வந்துட்டு, உனக்கு இந்த லைஃப்பை எப்படி டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கூட உனக்கு தெரியாது. கொஞ்சம் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கோமா. இதுதான் உன் லைஃப். நீ இப்படி தான் இருக்கணும். ஸோ நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சரித்த. உனக்கு இது எல்லாமே சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தனால உனக்கு புரிகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. அப்போ உனக்கு இது தப்புன்னே தோணாது அப்படிங்கிறாங்க. நீங்களும் சரிங்க சரிம்மா. மேலே தான் ஆரமோட ரூம் இருக்குது. உன்னோட திங்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆரம் வந்துட்டு ரூமில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஆரமை பார்த்துட்டு, மாமா என்னம்மா? நான் ரெஃப்ரெஷ் ஆகணும், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படிங்கிறீங்க. ஓகேடாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே போய்ட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஸோ உங்களுக்கு சாரீ நல்லாவே கட்ட தெரியும். ஸோ இந்த மாதிரி கேரளா சாரீ வந்து கட்டியிருக்கீங்க. அண்ட் உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஜுவல்ஸு பேங்கிள்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதை அப்படியே காய வச்சுட்டு வெளியே வந்து காய வச்சிட்ருக்கீங்க. ஆரம் வந்து உள்ளே வராரு. இல்லை என் புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஓகே மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பாட்னு பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம் வந்துட்டு உங்கள் ஹேர் ரொம்ப வெட்டாக இருக்கிறத கவனிக்கிறாரு. குளிச்சிட்டியா? சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அப்படி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உட்காந்து தலையை வந்து பின்னிகிட்ருக்கீங்க. ஆரம் வந்து உள்ளே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு பார்க்குறாரு நீங்கள் ரூமில் இல்லை. கீழே வந்துட்டு உங்கள் அத்தைக்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. நைட்டுமே ஆயிடுச்சு. டின்னருமே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் உட்காந்து டைனிங்கில் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா, உனக்கு இதெல்லாம் போக போக பழகிடும். சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆரம் வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு, மாமா என்னம்மா? நான் கீழே படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பாய் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை நீ மேலேயே படுத்துக்கோ, நான் வேணால் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை அதெல்லாம் வேணாமாம்மா, நீங்கள் பெட்லேயே படுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து படுத்துடுறாரு. ஸோ நீங்களுமே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எழுந்திக்கிறீங்க. ஏஞ்சி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் போல் காலேஜுக்கு ரெடி ஆகுறீங்க. காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே வந்தால் ஆரம் வந்து இல்லை. ஸோ ஆரம் வந்து ஆல்ரெடி காலேஜுக்கு போயிட்டாரு. நீங்கள் வந்துட்டு அப்படி ரெடி ஆகிட்டு அப்படி போகிறீங்க. ஸோ போயிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு, அத்தை சொல்லுமா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ஓகேம்மா அப்படிங்கிறாங்க. நீங்களும் வெளியே போகிறீங்க. அப்போ வந்து உங்கள் மாமா வந்து கூப்பிட்றாரு உள்ளேருந்து. வயன் சொல்லுங்க மாமா. டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போமா, உங்கள் அத்தை கொடுக்க சொன்னா. தேங்க்யூ மாமா. இல்லை பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. நீங்களும் இப்படி வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே காலேஜுக்கு போனால் ஜேகே வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. ஏன் நில்லு. நீ ஏன் ஆரம் சாரை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? ஜேகே அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும். இனிமேல் நான் உன் லைஃப்பில் இருக்க மாட்டேன், உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். நீ ஹாப்பியாக இருவேன், எனக்கு அதுதான் முக்கியம். ஜேகே எனக்கு எல்லாம் புரியுது. உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, நீ இருந்த சுச்சுவேஷன் அப்படின்னு எனக்கு எல்லாமே புரியுது. ஸோ ஐ எம் ஹாப்பி தான். நீ உன் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணு. யாருக்காகவும் ஆரம்ப விட்டு கொடுத்துடாத. அவர் மாதிரி ஒரு நல்ல பர்சன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. ஏன் நானே அப்படி இருப்பேன்னா எனக்கு தெரியல. என்ன சொல்கிற சிக்கி? உனக்கே போக போக புரியும் வயன். தேங்க்யூ ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே வயன், பாய் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. அவர் வந்து லாஸ்ட்டாக
நான் உன்னை ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கிறேனே ம் அப்படிங்கிறீங்க. அவருமே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு குட் பாய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்வே பண்ணி கன்ஃபஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்குமே எல்லாம் புரிஞ்சுது. ஜென்யூனாக அவர் வந்து விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அப்படியே அப்ராட்லாம் போயிருப்பார். நீங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே ஆரம் வந்துட்டு இன்னும் வரல. நீங்கள் எப்போவும் போல் போயிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கீங்க மாடியில். ஆரமும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, நீங்கள் எங்கேயுமே இல்லை. மாடிக்கு வராரு. மாடியில் நீங்கள் இருக்கீங்க. ஒயன் சொல்லுங்க உமா. ஜேகேவை மீட் பண்ணியா அப்படிங்கிறாரு. இன்றைக்கி தான் பார்த்தேன். அவன் என்ன சொன்னான்? அவன் ஒன்றுமே சொல்ல. அவன் உங்களை விட எனக்கு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் எப்படி இப்படி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டான்னு எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் தெரிஞ்சு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் ஜென்யூனாக இருந்துக்கிட்டான். எனக்கு நல்லா தெரியும் ஜேகே அப்படி தான் பண்ணுவான்னு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு நல்லா தெரியும். ஜேகே ஒரு ஜென்யூன் மேன். அவன் ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். அப்படி நீங்கள் வந்து ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் வந்துட்டு, சரி வயன், உனக்கு என்னை பிடிக்கல அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் நாளில் டிவோர்ஸ் பண்ணிக்கோ. நான் உனக்கு கொடுத்துட்றேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா. இல்லை மாமா, அது வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும். அதுவே உனக்கு என்னை பிடிச்சிருந்துச்சின்னா 3 மாதத்தில் எனக்கான வயனா நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. ஆரமும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஆக்சுவலி ஆரம் வந்து உங்களை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணீங்களோ அப்போலேருந்தே லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவரை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அண்ணனா அப்படி பார்த்துருப்பீங்க. நீங்கள் மோஸ்ட்லி ஆரம்பிக்கிட்ட பேசினதில்லை. பேசுவீங்க, பட் ஆனால் மோஸ்ட்டாக பேச மாட்டீங்க. என்னன்னா என்ன அந்த மாதிரி தான் பேசுவீங்க. ஆரம்க்கு வந்து உங்களோட ஹேர் மேலே ஒரு பிக்கஸ்ட் ஒப்சஷன் இருக்குது. உங்களோட ஹேர் வந்து தம்ப்நெயில்ல இருக்க மாதிரி அவ்வளோ லாங்காக இருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களோட ஹம்பிளான கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு டைமுக்கு மேலே ஆரம்க்கு வந்து எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் போயிருக்கும். பிகாஸ் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு ஃபீல் வந்துட்டு லைட்டாக அந்த ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணியிருப்பார். ஏன்னா நீங்கள் வந்து ஜேகேவை லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஹைட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு தெரியாமல் அவ்வளோ அட்மையர் பண்ணி அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் மேரேஜில் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணனால மட்டும்தான் மேரேஜுக்கு ஓகே பண்ணியிருப்பார். ஆனால் அவரோட ஃபுல் லவ்மே நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனாலே வந்து அவருக்கு ஒரு ஹாப்பி. அவருக்கு திரும்ப நீங்கள் கிடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அப்படியே வந்து உங்கள் டேஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. ஆரம் சொல்லி 3 மந்த்துமே கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு இப்போ ஆரம் கூட நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்களும் ஆரமும் ஒரு லிட்ரலி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜாலியாக பேசிப்பாங்க அந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் காலேஜ்லலாம் யாருக்குமே தெரியாது இன்னும் மேரேஜ் ஆன விஷயம். அண்ட் ஆரம்க்கு தான் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ இப்படியே தான் உங்கள் டேஸ்லாம் போகுது. ஸோ ஒன் ஃபைன் டே ஆரம் வந்துட்டு உங்ககிட்ட மயன் சொல்லுங்க மாமா, காலேஜ் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரமோட காரில் ஏறுறீங்க. ஆரம் வந்துட்டு உங்களை எப்போவுமே வந்துட்டு கேட்டுக்கு வெளியில் ஒரு ட்ரீ இருக்கும். ஸோ அந்த ட்ரீக்கிட்டே உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் உள்ளே போயிடுவார். ஆனால் இந்த வாட்டி அவர் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படி கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. ஒயன் சொல்லுங்க மாமா. இன்றைக்கி நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், உனக்கு எந்த இதுவும் இல்லைல்ல? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. உள்ளே போனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்ருக்கா சாரா. ஒயன் என்னடி இன்னைக்கு என்னமோ அழகாக இருக்க? ஏய் நீ வேற, ஏண்டி சும்மா ஐஸ் வச்சிட்ருக்க?
இல்லையே உன்கிட்ட இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கா. உங்களை பார்த்து டக்குன்னு நோட் பண்ணிடுறா. உங்கள் கழுத்தில் தாலி இருக்கு. ஏன் என்னடி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு வந்துட்டு அவள் உங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் டக்குன்னு உங்களோட நெக்கை பார்க்குறீங்க. எஸ், உங்களோட தாலி செயின் லேட்டாக ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துட்டு ஏன் என்ன உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, என்கிட்ட ஏன் நீ சொல்லலை? சாரா, அது வந்து உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் எங்கே சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படி சொல்லி தான் நான் சொல்லலை. யார் உன் ஹஸ்பண்ட்? யார் உன் ஹஸ்பண்ட்? உன் ஹஸ்பண்ட் எனக்கு காட்டுறியா அப்படிங்கிறா. உனக்கே நல்லா தெரியும். எனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதுன்னா ஜேகே. ஆமாம்ல, நீயும் ஜேகேவும் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, மேரேஜ் ஆகிடுச்சா அப்போ உங்களுக்கு? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவளை. சொல்லுவேன், உனக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டே இருக்கா. நீங்கள் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு தான், ஆனால் ஜேகேவோட இல்லை. ஆ, என்ன சொல்கிற? ஆமாம், என் அத்தை பையன் ஆரம், அவர் கூட தான் மேரேஜ் ஆகிடுச்சு. என்னது, நம்ம ப்ரொஃபஸர் அவரா? ஆமாம். எப்படி? அது ஒரு பெரிய கதடி, அதை நான் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்களுக்கு நடந்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மேரேஜ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பீங்க. என்ன சொல்கிற வயன்? அப்போ நீயும் ஆரமும் அன்எக்ஸ்பெக்டடாக தான் உண்மையாகவே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? இது ஒரு சடன் மேரேஜ் தான். ஓ ஓகே. உனக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? இத்தனை நாளாக நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. ஆ, அப்போ உனக்கும் ஆரம்புக்கும் நடுவில் அப்படியெல்லாம் எதுவும் இன்னும் நடக்கலடி. புரியுது. சரி, அவர் உன்கிட்ட ஏதாவது மூவ் பண்ணாரா? இல்லை, நானும் மூவ் பண்ணல, அவரும் மூவ் பண்ணல. அவர் எனக்கான டைமை கொடுத்தாருடி. நான் இன்றைக்கி அவர்கிட்ட சொல்லலான் இருக்கேன். இன்றைக்கி அவர் கொடுத்த டேட்டும் முடியுது. என்ன டேட்டு? என்ன சொல்கிறேன்? அவர் எனக்கான டைமை கொடுத்தாருன்னு சொன்னால, அவர் முழுமையாக ஜேகேவை மறந்துட்டு அவருக்கான ஒயனாக நான் இந்த 3 months ஆகலை அப்படின்னா அவருக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். என்னால் அவரை விட்டு இனிமேல் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ நான் அவருக்கான ஒயனாக மாறி 1 month ஆச்சு. ஸோ நான் அதை இன்றைக்கி அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ண போகிறேன்டி. சூப்பர் ரி ஒயன், கன்ஃபஸ் பண்ணிவிடு. இதுக்கப்புறமும் நீ டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா உங்கள் ஹெச்ஓடி கிட்டே போயிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி உங்களை ஆஃப்டர்நூனே வீட்டுக்குமே சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வீட்டுக்குமே போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் அத்தை மாமா வந்து வெளியே போயிருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி எழுதி ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி வரமாட்டோம், நாங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே போகிறோம் ஒயன், நீயும் ஆரம்பம் தான் இருப்பீங்க, பார்த்து இருந்துக்கோங்க, மெய்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ மெய்ட்கிட்ட சொல்லி சாப்பாடு எதுனா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உனக்கு சமைக்க தெரியும்ல, ஸோ நீயும் ஹெல்ப் பண்ணி சமைச்சிக்கோ, ஆரம்புக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இன்றைக்கி எப்படி கன்ஃபஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆரம் வந்து உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்க மாமா. என்ன வயன், மதியமே போயிட்டியாம்மா? ஆமாம் மாமா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வந்துட்டேன். உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? நான் வரட்டுமா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போகுமா? இல்லை அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை மாமா, ஜஸ்ட்டு கொஞ்சம் டயர்டாக ஹெட்டேக்காக இருக்குது, அவ்வளோதான். நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் ஒரு 2 hours வந்துடுவேன். ஓகே மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கட்டும் பண்ணிட்டீங்க காலை. அப்படியே போயிட்டு உங்கள் ரூமில் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆரமோட ஷர்ட்டை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஷர்ட் எடுத்து நீங்கள் வியர் பண்ணிக்கிறீங்க. வியர் பண்ணிட்டு உங்கள் ஹேர்லாம் அப்படி லூசனாக விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரௌசர் உள்ளே போட்டுக்கிறீங்க. உள்ளே போட்டுட்டு அப்படியே நீங்கள் நின்றுட்டு
பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டு அப்படியே மிரரை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ரோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பெட்டு மேலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிவிட்டு ஒயன் என்ன பண்ணுற, லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் யோசிச்சுட்டே சரி பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்னி எல்லாம் பண்ணி முடிச்சிட்றீங்க. அப்படியே ரூமை பார்க்க உங்களுக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரூமவே அப்படி கல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. நம்மளாம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் ஒரு சென்ஸ்லேயே இல்லாமல் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரீங்க. கிச்சனில் வந்து மெய்டு இருக்காங்க, ஒரு மெய்டு. அவங்க டிஷ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க வயன்மா, ஏன் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டிங்களா? ஆமாம் லதாக்கா. என்ன பண்ணுறீங்க? நான் டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கேம்மா. உங்களுக்கு பசிக்குதான், ஏதாவது சமைச்சு தரவா? இல்லை நானே பார்த்துக்கிறேன். சரிம்மா. ஐயா வரக்கு இன்னும் 1 hour தான் இருக்குது. நீங்கள் அவருக்கும் சேர்த்தி சமைச்சிட்றீங்களா? நானே அவருக்கு பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, ஐயாவோட அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க. அவங்க இன்றைக்கி வரமாட்டாங்க, சொல்லிட்டு தான் போனாங்க. எனக்கு தெரியும், அவங்க ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போனாங்க. ஓ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டன் வாஷ் பண்ணிவிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே வந்து குக்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே சரிம்மா நான் கிளம்புறேன், இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தோடு வீட்டுக்கு போகணும், போயிட்டு வரேன், பாய். ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள அமுச்சு வச்சுறீங்க. அமுச்சு வச்சு ஒரு 10 minutes கழித்து ஆரம்பமே வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டோன்னே பார்க்குறாரு. அம்மா அம்மா மாமா, அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் வந்தேன், பார்த்தேன். நான் சாப்பாடு சமைச்சிட்டேன், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படிங்கிறீங்க. ஓகே வயன் அப்படின்ட்டு ஒரு ரூமுக்கு அப்ஸ்டார்ஸ் ஏறுறாரு. நீங்கள் டக்குன்னு ஆரம் வந்து கூப்பிட்டுட்டு மாமா நீங்கள் நம்ம ரூமுக்கு போகாதீங்க. ஏம்மா என்னாச்சு? இல்லை நீங்கள் நம்ம ரூமுக்கு போகாதீங்க, அத்தை மாமா ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க, நான் ட்ரெஸ் எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரீங்க. ஆரம் வந்து ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் வந்து ஆரமோட ஷர்ட்டை வியர் பண்ணியிருந்தீங்கள்ல, ஸோ அந்த ஷர்ட்டை வந்து கழட்டி அதே மாதிரி ஹேங்கரில் மாட்டி வச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் அவர் எதுவுமே கண்டுபிடிக்கல. நீங்கள் வந்து அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டு கழட்டியிருப்பீங்களா, அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஆரம் வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு எதுக்குமா ஷர்ட்டு? இல்லை இதை போட்டுட்டு வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டு வராரு. ஸோ போட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடெலாம் போடுறீங்க. அவரும் சாப்பிட்டுட்டு சரி வயன் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா என்னென்னு? நம்ம இங்கே பேச வேணாம், ரூமுக்கு போகலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூமுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஆரம் வந்துட்டு அது ஒரு ஃபோன் வந்திருக்கும், அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரும்போது ஆரம் வந்துட்டு கதவோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. உள்ளே பார்த்தா பெட்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு ஏன் என்ன இதெல்லாம்? மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொக்கே எடுத்து நீட்டிட்டு ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எனக்கான கொடுத்த டைம் இன்னையோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ நான் உங்களோட ஒயனா இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்த்துட்டே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ உனக்கு டைவோர்ஸ் வேணாமா அப்படி நீங்கள் வந்து அவர் வாயில் கை வச்சுட்டு எனக்கு உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு ஃபஸ்ட் டேவே தோணிச்சு. ஸோ எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ எம் ஃபாலோயிங் ஃபார் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அன்றைக்கி நைட் உங்களுக்கு ஹாப்பியாக போயிருக்கும். அதெல்லாம் உங்களோட ஓன் இமேஜினேஷனை போட்டுக்கோங்க அமீஸ். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 8 months அப்புறம் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஆரம் உங்களை அப்படியே அவ்வளோ கேர் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு 8 month ஆகிடுச்சு. ஆரம் வந்து அப்படியே உங்களை அவ்வளோ கேர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஆரம்ப பார்த்துட்டு மாமா என்னடா நானாக தேடி இருந்தால் கூட எனக்கு உங்களை மாதிரி
இவ்வளோ ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்க மாட்டார். உண்மையை சொல்லணும்னா ஜேகே அன்னைக்கு சொன்னான், உனக்கு ஆரம் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கண்டிப்பாக கிடைக்க மாட்டாருன்னு. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது மாமா. அப்படியே ஆரம் உங்களை ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க டேஸ்லாம் அப்படியே ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான் அமீஸ், ஹாப்பி என்டிங். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், லவ் யூ, சரங்கேயோ.